வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்றைக்கி ஒரு ரொம்ப அழகான டிசைன் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. அண்ட் சாரியும் ரொம்ப அழகான சாரீ. இன்னொரு சந்தோஷமான விஷயம், இந்த சாரியும் ப்ளவுஸும் நீங்கள் ஏலத்தில் வாங்கிக்கலாம். ஏன்னா என்னோடய சாரீஸ் வந்து நிறைய ஃபில் ஆகிடுச்சு வார்ட்ரோப். ஸோ இனிமேல் எனக்கு டிசைன் போடுறதுக்காக சாரீஸ் நிறைய வேணும். ஸோ ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் பிடிச்சவங்க இந்த ப்ளவுஸோடு சேர்த்து இந்த சாரியும் வாங்கிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்கள் நேம் அண்ட் ஃபோன் நம்பர் மட்டும்தான் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு இந்த சாரீ வேணுமோ நீங்கள் கேட்டு பிட் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் டாப்பில் பிட்டிங்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாரீ வீடு தேடி வந்துடும். அண்ட் இதுதான் அந்த சாரீ. ரொம்ப பியூட்டிஃபுல்லான நூல் பார்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது வந்து பிளாக் அண்ட் ரோஸ் த்ரெட் வந்து கிறிஸ் போகிறதுனால ஒரு அழகான ஒரு ஷேட் கிடச்சிருக்கு. அதுலேயும் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக போட்டிருக்காங்க. ஒரு டீசென்ட் டிசைனாக இருக்குது. அண்ட் சாரீ ஃபுல்லாக எம்ப்ராய்டரி இருக்குது, மிஷின் எம்ப்ராய்டரி. இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் ரோஸ் ஃப்ளவர்ஸ் போட்டிருக்காங்க. இல்லை ஒயிட் பிளாக் அண்ட் ரோஸில் காம்பினேஷனில் எம்ப்ராய்டரி இருக்குது. அண்ட் சாரீ ஃபுல்லாகவே இந்த பிங்க் கலர் தான். ப்ளவுஸும் ரன்னிங் மெட்டீரியல் இதே பிங்க் கலரில் வருது. சாரீ வந்து காட்டன் சாரீ பிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாரீ வந்து நீங்கள் ஸ்டார்ச் பண்ண வேண்டாம். அயனிங்கும் எவ்ரி டைம் வாஷ் பண்ணும்போது அயன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் அண்ட் கன்வீனியன்ட் வியராக இது இருக்கும். அண்ட் இந்த ஃப்ளவரும் ரொம்ப அழகாக இருந்தது பேட்டர்ன். அதை விட அழகு, அதில் புட்டா மாதிரி சாரீ ஃபுல்லாக அங்கங்கே மோட்டிவ் போட்டிருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ என்னோடய செலெக்ஷன் எனக்கு எப்படி நான் எடுப்பேனோ அதே மாதிரி தான் சாரீஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு டிசைனும் லேர்ன் பண்ணி கொடுக்கணுன்னு இருந்தது. ப்ளஸ் சாரியும் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து முந்தானியில் பார்த்திங்கன்னா இன்னும் பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. சாரீ ஃபுல் பாடியில் இருந்த பேட்டர்னை விட முந்தானியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது டிசைன்ஸ். ஸோ ஜிக்ஸாக்டில் பெரிய பெரிய பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸை மிஷின் எம்ப்ராய்டரியில் பண்ணியிருக்காங்க. அண்ட் முந்தானி எண்ட் ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு க்ரீப்பர் ஒயிட் லீவ்ஸ் வச்சு குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சு ஒரு பால்சம் ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்குது. ஒரு க்ரீப்பர் போட்டிருக்கு. அண்ட் இந்த க்ரீப்பரும் அந்த பெரிய ஃப்ளவரும் தான் அந்த டிசைனில் யூஸ் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன். மோட்டிவ் பாருங்கள், முந்தானியில் கொஞ்சம் இன்னும் க்ரௌடடாக போட்டிருக்காங்க. ஸோ நான் பிளான் பண்ண க்ரீப்பர் அண்ட் ஃப்ளவர் டிசைன் வந்து அப்புறம் மாறி தான் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்க டிசைன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது வந்து ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான். ஸோ இது பார்டரோடு இருக்குது. ஸ்லீவ்க்கு நீங்கள் பார்டர் வச்சுக்கலாம். ஸோ நான் ஸ்லீவ்ஸில் எதுவும் டிசைன் போடல. அண்ட் இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ் வந்து கொஞ்சம் 4 கலர்ஸ் வாங்கியிருக்கேன். சாரியோட ரோஸ் ப்ளஸ் அதை விட கொஞ்சம் டார்க் ரோஸ், அந்த எம்ப்ராய்டரி ஃப்ளவர்ஸில் இருக்கிற ரோஸ், ஒயிட் அண்ட் பிளாக். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த சாரியில் இருக்க க்ரீப்பரும் அந்த பெரிய ஃப்ளவரும் தான் இந்த ரவுண்டு மாதிரி நெக்கில் சுற்றி போடணுன்னு பிளான் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ட்ரா பண்ணும்போது ஐடியா ஃபுல்லாக வேறு கிளிக் ஆகி மாறிடுச்சு. எனிவே இந்த ஐடியா உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுங்கிறதுக்காக இதையும் நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அடியில் அந்த சாரீ கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து கீழே அந்த டிசைன் வச்சிங்கன்னா மேலே அப்படியே தெரியுது பாருங்கள். கார்பன் ட்ரேஸ் பேப்பர் எதுவுமே வேண்டாம், அப்படியே அதுலேயே தெரியுது. மார்க்கரில் நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல் ரவுண்ட் நெக் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் எம்ப்ராய்டரியில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம். பட் நான் வந்து இன்னும் ஸ்மார்ட்டாக இன்னும் அழகாக இன்னும் இதை விட ரொம்ப ப்ரைட்டாக இருக்க மாதிரி டிசைன் போடணும்னு தோணுச்சு. ஸோ மாற்றிட்டேன். ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணது அப்படியே சாக் பீஸில் அந்த க்ரீப்பர் மட்டும் வரைஞ்சிட்டு பின்னாடி பக்கமாக திருப்பி மார்க்கரில் அதை வந்து வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து நார்மல் மிஷினில் எம்ப்ராய்டரி பண்ண போகிறேன். இந்த லைனில் மேலே சீவிங் த்ரெட்டும் பாபினில் எம்ப்ராய்டரி ஒயிட் த்ரெட்டும் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண உடனே இந்த மாதிரி வந்துடுச்சு. அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கையில் எம்ப்ராய்டரி போடுறத விடவே ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த லைன் மட்டும்தான் நான் மிஷினில் போட்டேன். மற்றதெல்லாம் நம்ம அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது, அது பண்ணிக்க போகிறோம். இது வந்து ஒரு லேஸ் என்கிட்ட இருந்தது, ஒரு வேறு பர்பஸ்க்காக வாங்கினேன். பட் சடனாக அந்த ட்ரேஸ் பண்ணும்போது தான் இந்த ஐடியா வந்தது, இதையே நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அந்த லேஸில் இருக்கிற பெரிய ஃப்ளவர்ஸ் சின்ன ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த கட் பண்ணி எடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும் உங்களுக்கு. ஸோ என்ன அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். அந்த ஃப்ளவர்ஸை நம்ம ட்ரேஸ் பண்ணி அந்த வரைஞ்ச பாருங்கள். அந்த ஃப்ளவர்ஸ் இருக்க இடத்துலலாம் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ எம்ப்ராய்டரி பண்ணாலும் அவ்வளோ நீட்டாக இந்த மாதிரி ஃபினிஷிங் வருமா நமக்குன்னு தெரியாது. பட் இது ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. அந்த பிளாக் வந்து ரோஸில் ரொம்ப ஹைலைட்டடாக இருந்தது. ஸோ இதெல்லாம் ஸ்டிக் பண்ணிடலாம். அப்புறமா இது நம்ம மேலே தைக்க போகிறோம். ட்ரை ஆனதும் பிளாக் த்ரெட் வச்சு இப்போ வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ
ஸோ பியூட்டிஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. எவ்வளோ அழகாகிடுச்சு பாருங்கள். சிம்பிள் பேட்டர்ன் தான் போட்டிருக்கேன், அதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நான் 3 கலர் த்ரெட்ஸ் இந்த எம்ப்ராய்டரியில் இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கியிருக்கோம். அதை வந்து நான் இந்த மாதிரி வைண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு எக்ஸாம் பேடோட நீளத்தில் இல்லாமல் இந்த மாதிரி அகலம் சைடில் நம்ம வந்து வைண்ட் பண்ணிக்கிறோம். 8 வைண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் நான். இது அப்படியே ஃபுல் திக்னஸ் எடுத்துக்கிட்டேன் எம்ப்ராய்டரி த்ரெட். அந்த மாதிரி ஒயிட், பிளாக், ரோஸ் 3ம் சேம் 8 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3ம் கிடச்சதும் 3த்தையும் சேர்த்து வச்ச மாதிரி எண்ணில் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது சூப்பரான சேம் திக்னஸில் இருக்கிற 3 கலர் கிடச்சிருக்கு. இந்த 3 கலருமே சாரீலேயும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு ப்ரைட் அதில் பண்ணுறோம் நாம். நல்லா டைட்டாக பின்னல் போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் லேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எப்போவுமே கஸ்டமைஸ் பண்ணால் அதுக்காக ஒரு பியூட்டி இருக்க தான் இருக்கும். பட் நான் இவ்வளோ திங்க் பண்ணி பண்ணுற ப்ளவுஸ் உங்கள் கைக்கு வரப்போகுது. அது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. போட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த லேஸை நம்ம ஒரு 3/4 இன்ச் நெக்லைன்லேருந்து ஒரு கம் அப்ளை பண்ணி இந்த ஷேப்பில் ஒட்டிடுறோம். ஸோ இப்போ எல்லாமே வந்து ஃபேஷன் ட்ரெண்டில் போகிறது என்னென்னா, ஒரு சைடு ஒரு டிசைன், இன்னொரு சைடு ஒரு டிசைன் தான். ஜுவல்லரியும் அந்த மாதிரி தான் போகுது. ஆல் ப்ளவுஸ் டிசைன்ஸ் இப்படி தான் போகுது. இப்போ நான் பாருங்கள் ஒரு குட்டி வேலை பண்ணிட்டுருக்கேன். பட் அது ரொம்ப கிராண்டாக ஆக்கிட்டோம் ப்ளவுஸு. பெரிய ஃப்ளவர்ஸ் சின்ன ஃப்ளவர்ஸ் கலந்த மாதிரி கீழே வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரெண்டும் மீட் பண்ணுற இடத்துல லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு டிசைன்ஸ் மீட் பண்ணுற இடத்துல சென்டரில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். பிக் அண்ட் ஸ்மால் பிளாக் அந்த லேஸ் ஃப்ளவர்ஸ் வச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இதெல்லாமும் ட்ரை ஆன அப்புறம் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஹேண்ட் ஸ்டிச்சோ மிஷின் ஸ்டிச்லேயோ ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக தைக்க போகிறோம். இது வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக கம் போடுறது அண்ட் டபுள் டியூரபிலிட்டி. 2 பக்கமும் சேஃபர் சைடுக்கு நம்ம 2 ஸ்ட்ராங் பண்ணிடுறோம். அது சூப்பர். இப்போ வந்து ஃப்ளாட்டாக என்கிட்ட கொஞ்சம் பேர்ல்ஸ் இருக்குது. ஒயிட் பேர்ல்ஸே பெருசாக இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கும். ஃபுல் ஸ்பெரிக்கெல்லாம் இருக்காது. ஹாஃப் ஸ்பெரிக் இது. அது வந்து நம்ம கம் பண்ணி ரேண்டமாக அங்கங்கே ஒட்டிடுறோம். கொஞ்சம் க்ரௌட் காமிக்கணும் அந்த பிளாக் ஃப்ளவர்ஸ் கூட, அதுக்காக அங்கங்கே ஒட்டிக்கிறோம். சின்னது சைஸும் இருக்குது அதே மாதிரி என்கிட்ட. கொஞ்சம் சின்னதும் பெருசும் கலந்த மாதிரி. இப்போ கம் பண்ணுறது எல்லாமே ஸ்மால் சைஸ் ஹாஃப் பேர்ல்ஸ் வைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எங்கெங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதோ ஃபஸ்ட்டு நீங்கள் கம் பண்ணாமல் வச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா கம் பண்ணி பெர்மனன்ட் பண்ணிடலாம். அதை இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் நடுவுலையும் அந்த பேர்லெல்லாம் ஒட்டி விட்டுடுறேன். எல்லா பேர்லேயுமே இதில் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறமா அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த க்ரீப்பரில் ஒன்று லெஃப்ட்லேயும் ஒன்று ரைட்லேயும் நான் மாற்றி சேம் அந்த ஃப்ளாட் பீட்ஸை ஒட்டி விடுறேன். ஸோ ஒன்று ரைட்டில் ஒட்டினீங்கன்னா அடுத்த லைனில் லெஃப்டில் அந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி ஒட்டி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த பின்னல் மாதிரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதோட எண்டு வந்து ஃபினிஷ் ஆகாமல் இருக்குது. நம்ம டை பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டோம் இல்லையா, அது வந்து லோடிங் ஸ்டிச்சில் சேம் ரோஸ் கலர் த்ரெட் எடுத்து அழகாக ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக இந்த பிங்க்கில் அது கவர் ஆகிடும். அதனால் நமக்கு அந்த எண்ட் அசிங்கமாக தெரியாது. இப்போது க்ரீப்பரில் இன்னொரு பக்கத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு சைடு எல்லாத்துலேயுமே நம்ம பேர்ல் ஒட்டியிருக்கோம். அடுத்த சைடில் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் ஒரு லைனுக்கு 4 நாட்ஸ் போடுறேன் நான். 2 முறை சுற்றி போடுங்க. ஸோ 4 போட்டோன்னா இந்த லீவ்ஸ்க்கு பதிலாக இது ரொம்ப நல்லா இருந்தது. லீவ்ஸ் வந்து ரொம்ப ப்ரொஜெக்டடாக லாங்காக தெரியும் போல் இருந்தது. அந்த டெய்ஸி லீஃப் போடலான்னு தான் பிளான் பண்ணேன், இல்லைன்னா அந்த புல்லியன் நாட்ஸு. பட் 2த்தை விட இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் ரொம்ப அழகாக ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ ஒவ்வொரு க்ரீப்பர்லேயும் 4 டாட் வச்ச மாதிரி. இப்போ ரோஸ் கலர் பேர்ல் கோத்தா மாதிரியே இருக்கும் ஃபீல். அது பேர்ல் வந்து அந்த கலரில் இல்லை, அதனால் நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுறோம். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம், நிறைய யூஸ் பண்ணலாம் அதை நீங்கள். இது வந்து குட்டி 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 பேர்ல்ஸு. இந்த பேர்ல்ஸு இந்த பிளாக் ஃப்ளவர்ஸ் எல்லாத்துலேயும் சென்டரில் சேம் கலர் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இது ஃபினிஷ்டு லுக். பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த பின்னல் சாரியில் இருக்க எம்ப்ராய்டரியோடு அவ்வளோ அழகாக மேட்ச் ஆகிருக்கு. இது ரொம்ப நல்ல ஐடியா. ட்ரை கலர் இருந்ததுன்னா உங்கள் சாரியில் யூ கோ வித் திஸ் பிரைட்.
இந்த மாதிரி லேஸ் ரொம்ப அழகாக பண்ணிடும் ப்ளவுஸை. அண்ட் என் பண்ணது இந்த பெண்டன்ட் மாதிரி இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. அதை விட ஸ்மார்ட்டஸ்ட் வே நம்ம பண்ணது இன்றைக்கி என்னென்னா, இந்த லேஸில் இருக்க ஃப்ளவர்ஸை கட் பண்ணி இப்படி யூஸ் பண்ணது தான். நம்ம எம்ப்ராய்டரி போட்டிருந்ததுன்னா டைமும் நிறைய ஆயிருக்கும். அண்ட் இவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிருக்குமான்றது தெரியாது. சாரியும் ப்ளவுஸும் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கும். இந்த சாரியும் இந்த ப்ளவுஸும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்கு போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். அதில் ஒரு லிங்க் இருக்கும். அதில் உங்கள் நேம் அண்ட் ஃபோன் நம்பர் கேட்கும். உள்ளே போனீங்கன்னா எவ்ரி 10 rupees தான் நீங்கள் ஏற்ற முடியும். நிறையாலாம் ஏற்றி கேட்க முடியாது. எனக்கும் நிறைய இதில் ப்ராஃபிட்டபுளாக பண்ணணுன்னெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து சாரீஸ் நிறையா வேணும். பட் எனக்கு கட்டிக்கிறதுக்கு வேண்டாம். பிகாஸ் ஐ ஹவ் மெனி. ஸோ டிசைன் நிறைய ஐடியாஸ் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ மூலமாக கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த வேலை பண்ணிட்டுருக்கேன். ஸோ எவ்ரி டிசைன் யூனிக்காக தான் இருக்கும். இந்த சாரியோட ப்ரைஸு நான் 700ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பிட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதை வாங்கிக்கலாம். நீங்கள் டாப்பில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாரீ வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பாய்.